எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மண்வந்திரம் பற்றி தான் ஒரு பேசிக் விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் வந்து நான் எடுத்துக்கிறேன். மண்வந்திரம்னா என்னன்னா, மனுவை ஆட்சி அளிப்பவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஜோதிடம் கற்றுக்கும் போது கட்டங்கள் போட்டு கட்டங்களில் அதிபதி வச்சு அந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் தெய்வங்கள் எல்லாம் நம்ம வந்து சொல்லணும். அப்போ சொல்லும்போது நம்மளுக்கு கிரக பூமி உருவானது எப்படி, ஒவ்வொரு சுழற்சியிலும் என்ன மாதிரியான கிரக அதிபதிகள்லாம் ஆட்சி பண்ணுறாங்கன்னு ஒரு பேசிக் லெவல் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகத்தில் நம்மளுக்கு எப்படி சுழற்சிகள் இருக்கோ அதே மாதிரி மேல் உலகத்துலேயும் தேவரங்களுக்கும் பித்திருங்களுக்கும் சுழற்சிகள், மனித சுழற்சிகள் வந்து இருக்குது. அது எல்லாம் நம்ம பேசிக் லெவலில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். மனித காலம் இப்போ நம்மளுக்கு டெய்லியும் ஒரு நாள் 7 வாரம் 365 நாள், 365 நாள் சேர்த்தா ஒரு வருடம். இதுவே ஒரு வருடம் வந்து அதுவே 60 ஆண்டுகளாக இப்படியே சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும், ரீசைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும் மனிதர்களுக்கு. இதுவே பித்திருக்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் வந்து அது அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வளர்பிறை காலம் வந்து அவங்களுக்கு அது பகலாக இருக்கும். பௌர்ணமிலேருந்து அமாவாசை தேய்பிறை காலம் அவங்களுக்கு அது இரவாக தான் இருக்கும். இப்போ தேவர்களுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து அவங்களுக்கு அது ஒரு நாள் தான், பகலும் இரவும். ஒரு பகல் வந்து அவங்களோட ஒரு பகல் வந்து நம்மளுக்கு இங்கே 6 மாதம் உத்தராயண காலம் தையிலேருந்து ஆடி, அவங்களுக்கு ஒரு இரவு வந்து நம்மளுக்கு இங்கே 6 மாதம் தாட்சாயணம் ஆணிலேருந்து மார்கழி வரைக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு வருடம் எப்படின்னு கணக்கு பார்க்கும்போது 360 மனித சுழற்சியை அவங்களுக்கு அது ஒரு வருடம் தான். தேவர்களுக்கு அது இது 360 வருடம் தான் அவங்களுக்கு. நம்மளுக்கு 360 வருடம், அவங்களுக்கு அது ஒரு வருடம் தான். அப்போ பிரபஞ்ச சுழற்சி நம்ம பார்க்கும்போது பிரபஞ்சம் உருவான கதை நம்மளுக்கு வந்து தெரியும். சிவபெருமான் வந்து அக்னி பிளம்பா தோன்றினார். அதுலேருந்து உருவானவர் தான் ருத்ரர். பெருமாளோட தொப்புலேருந்து வந்தவர் தான் பிரம்மா. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ படைப்புக்கு கடவுளான பிரம்மாவோட சுழற்சிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மாவோட சுழற்சி அவருக்கு வந்து ஒரு பகல் வந்து 1000 சதுர் யுகங்கள், அதான் ஒரு கல்பம் சொல்லுவாங்க. ஒரு இரவு வந்து அவருக்கு 1000 சதுரயுகம் ஒரு கல்பம் சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு ஒரு நாள் வந்து என்னதுன்னா 2000 சதுரயுகம். அப்போ அவருக்கு ஒரு வருடம் பார்க்கும்போது 360 2000 நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் தான் 720. அது சதுர் யுகம் தான் அவருக்கு உண்டான ஒரே ஒரு நாள். அப்போ பிரம்மாவோட முழு ஆயுள் நம்ம பார்க்கும்போது 100 ஆண்டுகள் கணக்கு பண்ணும்போது ட்ரில்லியன் கணக்கில் மனித ஆண்டுகளாக மகா யுகங்களாக அவரோட வயசு வந்து இருக்குது. இப்போதைக்கு பிரம்மாவுக்கு வந்து 51 வயசு வந்து ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் டீட்டெயிலாக பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ 1000 சதுர் யுகம் ஒரு பகலோட, பிரம்மாவோட ஒரு பகலோட 1000 சதுர் யுகத்தில் ஒரே ஒரு யுகத்தை 4 யுகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். 4 யுகங்களாக பிரித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கிருதா யுகம். ஓகேங்களா? கிருதா யுகத்தில் இதில் தான் ரிக்வேதங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. கிருதா யுகத்தோட மொத்த மனித ஆண்டுகளே 17 28 கோடி ஆண்டுகள், மனித ஆண்டுகள் சொல்கிறாங்க. தேவர்களுக்கு அது 400 திவ்ய வருடம். இந்த காலத்தில் தெய்வங்களில் அதிகமாக இருந்தாங்க. அவங்களோட ஆயுள் வந்து 1,00,000 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 21லேருந்து 31 அடி உயரம் வரைக்கும் இருந்தாங்க. இங்கே வந்து தர்மம் வந்து அது நல்ல தர்மம் வந்து அதிகமாக இருந்தது. எந்த ஒரு பாவங்களும் எந்த ஒரு இதையும் இல்லை. தர்ம வழியில் தியான முறையில் கடுமையான தான முறையில் இறைவனோட சேர்ந்தாங்கன்னு நிறைய நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து பார்க்க முடியும். அந்த காலத்தில் முனிவர்கள் தவறுகள் எல்லாமே வந்து ஒரு கடுமையான தவம் மூலியமாக தான் எது இருந்தாலும் இறைவனிடம் வந்து கேட்டு வேண்டி விரும்பினாங்கன்னு நம்ம நிறைய புராணங்களில் கதைகள்லாம் கேட்டிருக்கோம். இங்கே வந்து தர்மம் வந்து அதிகமாக இருந்துச்சு. 2வது யுகம் வந்து திரேதா யுகம். இதோட மனித ஆண்டுகள் வந்து 1296 கோடி ஆண்டுகள். இதில் வந்து யஜுர்வேதம் வந்து தோன்றுச்சு. இதில் வந்து வழிபாடு யாகம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து தேவர்களுக்கு வந்து 300 திவ்ய வருடங்களாக இருந்தது. இதில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து வயசு வந்து 10,000 வயசு கிட்ட அவங்க வந்து வாழ்ந்தாங்க. இவங்களோட உயரம் வந்து கிட்டத்தட்ட 14லேருந்து 21 அடி வந்துக்கும் மனிதர்கள் வந்து வாழ்ந்து இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ கூட நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்குறோம், நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். மலையில் வந்து அனுமரோட கால் வந்து பதிஞ்சுது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம பழைய புராண கதைகள் எல்லாம் பார்க்கும்போது பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, பெரிய யானைகள்லாம் இருக்கும், 5 முக மனிதர்கள்லாம் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறோம்ல. அது எல்லாமே நம்ம அந்த காலத்துலலாம் வாழ்ந்து இருந்தவங்க தான். இப்போ இந்த காலத்தில் வந்து ராமர் அவதாரம் வந்து நிகழ்ந்த காலம். இந்த காலத்தில் தான் ராமரோட அவதாரம் இருந்துச்சு. ஏன்னா தர்மத்தோட 4 காலில் 3 கால் தான் இந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ இது அந்த காலத்தில் வந்து ராமரோட அவதாரம் வந்து இருந்துச்சு. 3வதாக பார்க்கும்போது திவ்யபார யுகம். இதிலோட மனித ஆண்டுகள் பார்த்தா 864 கோடி மனித ஆண்டுகள் வந்து இருந்தது. இதில்
சாம வேதம் வந்து உருவாச்சு. இதில் வந்து இசை, கலை, நடனம் எல்லாமே இந்த காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. இது மூலியமாக தான் கடவுள்கள் வந்து வழிபடுறது எல்லாமே நடந்துச்சு. இதோட தர்மத்தோட கால் வந்து 3 தான் இருந்துச்சு. அப்போ இதில் தேவர்களோட திவ்ய வருடம் வந்து 200 திவ்ய வருடமாக இருந்தது. அப்புறம் சந்தி காலம் வந்து இருந்தது. இது சந்தி காலம்னா என்னதுன்னு நான் போக போக சொல்கிறேன். அப்போ இதில் வாழ்ந்தவங்களோட வயசு வந்து கிட்டத்தட்ட 10,000 வயசு வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்னோம் பாருங்களேன், 1,00,000 10,000 இப்போ 1000 சொல்கிறோம் பாருங்க, எல்லாம் 10 10 குறையுது பாருங்க. அப்போ இதில் வாழ்ந்தவங்களோட ஹைட்டு வந்து 7லேருந்து 14 கிட்ட வரைக்கும் அவங்களோட ஹைட்டு வந்து இருந்துச்சு. இந்த காலத்தில் தான் கிருஷ்ணர் அவதாரம் வந்து தோன்றுச்சு. இதில் தான் மகாபாரதம் வந்து நடந்துச்சு. இதில் ராமாயணம் நடந்துச்சு. இதில் வந்து மகாபாரதம் போர் எல்லாமே இந்த இடத்துல தான் நடந்துச்சு. இப்போ கலியுகன்னு பார்க்கும்போது 432 கோடி மனித ஆண்டுகள் வந்து இது இருந்துச்சு. இதில் வந்து அதர்வன வேதம் வந்து உருவாக்கப்பட்டது. இதில் வந்து நிறைய இந்த மந்திரம், தந்திரம், எந்திரம் எல்லாமே இந்த காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. இதோட தர்மத்தின் கால் வந்து ஒரு பங்கு தான் இருந்துச்சு. மீதி எல்லாமே ஆசை, பேராசை இந்த மாதிரியான குணங்கள் தான் மனிதர்கிட்டலாம் அதிகமாக உருவாக ஆயிடுச்சு. அதான் கலியுகம் சொல்கிறாங்க. இதில் வந்து தேவர்களுக்கு பார்க்கும்போது 100 திவ்ய வருடம் ப்ளஸ் சந்தியா காலம். இப்போ இங்கே மனிதர்களோட ஆயுளே 100 ஆண்டுகள் தான், 100 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே கலியுகத்தில் மக்களோட ஹைட்டு வந்து 5லேருந்து 6 அடி வரைக்கும் தான் இருக்கிறாங்க. இன்னும் போக போக மனிதரோட ஆயுள் வந்து 20 வயசு தான் இருக்கும். இன்னும் குள்ள மனிதர்களாக தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மொத்தம் 4 யுகங்களை சேர்க்கும்போது 43 20 கோடி மனித ஆண்டுகள் வந்து ஒரு சதுர் யுகம் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற சதுர் யுகத்தில் நம்மளால நினச்சே பார்க்க முடியாது. அப்போ மொத்தமாக சேர்த்து தான் இது. இப்போ கலியுகத்தில் சுமார் நம்ம வந்து 5127 ஆண்டு வரைக்கும் நம்ம கடந்துட்டுருக்கோம். இதோட ஆண்டு கலியுகத்தில் இவ்வளோ ஆண்டுகள் தான். அதில் நம்ம வந்து 5127 வரைக்கும் நம்ம வந்து கடந்துட்டோம். இப்போ சுமார் மீதி வந்து நம்ம 426 871 கோடி வந்து ஆண்டுகள் வந்து இன்னும் கலியுகத்தில் பாக்கி இருக்குதுன்றாங்க. இதில் வந்து நம்ம 28வது சதுர் யுகத்தில் இருக்கிறோம் சொல்கிறாங்க. இந்த 28வது இதில் லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் கிருஷ்ணர் வந்து அவதரிப்பார். கல்கி உருவத்தில் வருவார். இந்த கிராமத்தில் பிறப்பாருன்னு போட்டிருக்காங்க. அது கூட நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ கலியுகம் எப்போ முடிஞ்சிச்சுன்னா பிப்ரவரி 18 கிமு 300 சில்லறையோ அப்போ வந்து மகாபாரதம் முடிஞ்சோடனே கிருஷ்ண பகவான் வந்து வைகுண்டத்தில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கலியுகம்லாம் உருவாகிச்சு. நைட்டில் தான் உருவாகிச்சு. அந்த நேரத்தில் வந்து எல்லா கோள்களும் 7 கோள்களும் ஒரு ஜீரோலேருந்து மேச ராசியில் 0 டிகிரிலேருந்து சம்திங் ஏதோ சொன்னாங்க, நேர்கோட்டிலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மன்வந்திரம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த நம்மளுக்கு மாதிரி யுகங்கள் சுழற்சி எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுல, அப்போ தேவர்களுக்கு ஆட்சி பண்ணுறவங்க மன்வந்திரங்கள் வந்து சொல்லுவாங்க. இங்கே கீழே நம்ம எப்படின்னா சொல்கிறோம், முதலமைச்சர், அமைச்சர் அந்த மாதிரிலாம் ஆட்சி பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் மேல் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு மன்வந்திரங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆட்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பிரம்மாவோட ஒரு பகல் வந்து 1000 சதுர் யுகம் சொல்கிறோம். அந்த 1000 சதுர் யுகத்தையும் ஆள்பவர்கள் வந்து 14 மனுவந்தர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 14 பேர் இருக்காங்க. 14 பேரில் ஒரு மனுவந்தர் வந்து 71 சதுர் யுகத்தை வந்து அவர் ஆட்சி செய்யணும். அப்போ நம்ம ஒரு சதுர யுகத்துக்கு இவ்வளோ சொல்கிறோம், 4த்தையும் சேர்த்துட்டு. அப்போ 71 சதுர யுகத்தோட பேலன்ஸ்லாம் நீங்கள் போட்டுப்பாங்க. அப்போ அத்தனை சதுர் யுகத்தையும் ஆள்றவர் ஒரு மனுவந்தர். அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் தேவர்கள் இருப்பாங்க, சப்தரிஷி இருப்பாங்க. அதே மாதிரி தேவர்கள் கூட்டங்கள் இருக்கும், மனு புதல்வர்கள் இருப்பாங்க, அரசர் இருப்பாங்க, பூலோகத்தை ஆட்சி செய்கிற வம்சத்தினர்லாம் இவருக்கு கூட இருப்பாங்க. 2வது அப்புறம் 71 சதுர யுகம் முடிஞ்சிட்ட பிறகு 2வது மனுவந்தராக ஆட்சி இருப்பாங்க. ஒவ்வொரு மனுவந்தர் போகும்போது பூமியில் வந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கும். ஒரு பிரளயம் வருது, நிலநடுக்கம் கொடுக்கறது, ஏதாச்சும் ஒரு வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ 2வது மனுவந்தர் வரும்போது அவர் வந்து 142வது சதுர யுகத்தில் வந்து அவர் ஆட்சி பண்ணுவார். 1000 சதுர யுகத்தையே 1000 14 பேருக்கு பாதியாக நீங்கள் பிரித்து போடணும். ஓகேங்களா? இப்போ 71லேருந்து 2 போடுங்க, 142. 142 3 போட்டு பெருக்குங்க. அப்போ 3வதோட ஆள் அந்த சதுர யுகத்தை வந்து ஆட்சி செய்வாங்கன்னு இப்படி தான் சுழற்சி முறையில் வந்து நம்ம பார்க்கணும்.
அப்போ கடைசியாக 14வது மனுவந்தர் வந்து 994 சதுர யுகத்தை ஆட்சி செய்வார். அப்போ பேலன்ஸ் வந்து 6 இருக்குது. அதுதான் நம்ம வந்து சந்தியா காலம். அவர் இந்த சதுர யுகத்தை முடிச்சிட்ட பிறகு இந்த மீதி இருக்கிற காலத்தில் பெருமாள் வந்து தூங்க போயிடுவார். அப்போ அந்த பூமியில் வந்து கீழே வந்து ஏதாச்சும் ஒரு பிரளயம் வர்றது, பூமி வந்து ரெண்டாக போகிறது, ஏதாச்சும் ஒரு பகுதி உடஞ்சி போகிறது, இல்லை கடலுக்கு அடியில் மூழ்கி போகிறது, ஏதாச்சும் சுனாமி வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரியும். அப்போ வந்து தேவர்கள் எல்லாமே வந்து தவம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தவம் இருந்து மறுபடியும் வந்து பூமி வந்து உருவாக்கப்பட்டு புது புது படைப்புகள்லாம் உருவாக்க ஆரம்பிக்கும்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம வந்து இதுதான் பார்க்க போகிறோம். அப்போ இதில் இருக்கிறவங்க தான் 30 கோடி தேவர்கள்லாம் ஆள்றாங்க, வைக்கிறாங்க. எல்லாமே ஒரு ஒரு சுழற்சி முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள்லேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி சுழற்சி முறைகள் இருக்கோ அதே மாதிரி மேல் உலகத்துலேயும் சுழற்சி முறையில் இருக்குது. இப்போ இந்திரன் பதவியில் இருக்கிறவர் வந்து புத்திரன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றாங்க. இந்திரன், யமன் இதுதான் ஒரு பதவி, ஒரு முதலமைச்சர் பதவி மாதிரி. அதில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படி ஆட்சி பண்ணுறாங்க அதே மாதிரி இந்திரன் பதவியில், யமன் பதவியில், குபேர பதவியில், இந்த மாதிரியான பதவிகளெல்லாம் ஒரு ஒரு மண்வந்தர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட யுகங்களில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சுழற்சிகள் நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரம்மாவுக்கு வந்து 51 வயசு வந்து இப்போ ஆகிட்டு இருக்கு. பிரம்மாவுக்கு வந்து மொத்த ஆண்டுகளும் அவர் வந்து முடிஞ்சிட பிறகு பூமியே இல்லாத மாதிரி மறுபடியும் பூமி வந்து உருவாக்கப்படும். இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கலியுக கேலண்டர்னு போட்டு பாருங்கள். போடும்போது உங்களுக்கு அதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கும். கலியுகம் வந்து இது வரைக்கும் 5128 வரைக்கும் கலந்துருச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ஆகும்போது என்னெல்லாம் நடக்கும்னு டீட்டெயிலாக போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து புராணங்கத்திலேயே ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அவதரிப்பார், இந்த கிராமத்தில் அவதரிப்பார், வெள்ளை குதிரையில் வருவார்னு அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த காட்டுறேன். இப்போ நான் கூகுள் வெப்சைட்டில் வந்து போடுறேன். இப்போ மேலே கொடுக்குற மாதிரி நீங்களும் டைப் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஸ்லோகத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா இப்போ விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ்ணு பகவான் வந்து கல்கி அவதாரம் எடுப்பார்னு குறித்து சொல்கிறாங்க. அவர் வந்து சம்பள கிராமம் விஷ்ணுயாஸ் அப்புறம் வந்து சுமதிக்கு மகனாக பிறப்பார். இவர் வந்து தேவதத்தம் என்ற பெயர் கொண்ட அதிவேக வெள்ளி நிறம் குதிரையின் மீது ஏறி கையில் ஒளிரும் கூர்மை வாளுடன் தோன்றுவர் வந்து போட்டிருக்குது. இது வந்து ஸ்ரீமத் பகவத் புராணத்தில் 12வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். இதை வந்து நீங்கள் இப்போ ஸ்லோகம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி புராண கதைகள் அதே மாதிரி ஸ்லோகங்கள் படிக்க தெரியலனாலும் கடவுளோட கதைகள் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டாலே கொஞ்சம் பாதி நம்மளுக்கு மன நிம்மதியை வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கடவுளை அடையணும், நல்ல கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னா தவங்கள் மூலியமாக, யாகங்கள் மூலியமாக எல்லாமே தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கலியுகத்தில் வந்து அட்லீஸ்ட் கடவுள் பேரை உச்சரிங்க, கடவுள் நாமத்தை சொல்லுங்கள், தான தர்மம் பண்ணுங்க, இதை தான் ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறாங்க. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் நல்லதே நினைக்கிற ஒரு கான்செப்ட் தான் மக்கள்கிட்ட இப்போ நிறையா வரணும், நிறையா கொண்டு வரத்துக்கு தான் நிறைய பேர் வந்து முற்படுறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அது புரியுது, சில பேருக்கு வந்து இது மூட நம்பிக்கைன்ற மாதிரி தான் நிறைய பரவலாக இருக்குது. நம்புகிறவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு அது வந்து ஒரு மறுபிறவி சுழற்சியில் முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வீட்டுக்கு ஒரு பஞ்சாங்கம் வேணும்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னா வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஜோதிடராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேரங்காலம் பார்த்து இதை பண்ணு இதை பண்ணாதன்னு சொல்கிறதுக்கும் அது மூலயமா நம்மளுக்கு ஒரு பலன்கள்லாம் கிடைக்கணும், அதுக்காண்டி தான் வீட்டுக்கு ஒரு பஞ்சாங்கம் வேணுன்ற மாதிரி முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போனாங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.